ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. நான் உங்கள் ஜெய்ஷ்னி, ப்ராடக்ட் மேனேஜர் இன் ஷார்ட் ஃபன்லி. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னவாக இருக்குன்னா, நம்ம ஷார்ட் ஃபன்லியில் ஒரு ப்ராடக்ட் ai.shortfunly.comனு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏஐ எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, அந்த ஏஐயோட மீடியாவில் இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டில் இப்போ எதுக்காக மீடியா டெக்கில் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, ஏன் ஷார்ட் ஃபன்லி இந்த ப்ராடக்ட்டை இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரீஃபாக நம்ம கேட்டுக்கிறதுக்காக CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி செல்வம் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஓகே, ஸோ இன்றைக்கான மீடியா இண்டஸ்ட்ரியில் ஏஐ ஏஐயோட க்ரோத் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஆப் தான் அதுக்கான ஒரு டூல் தான் ai.shortfunly.com. ஸோ அதனால நீங்கள் என்ன பெனிஃபிட் ஆவீங்க அப்படிங்கிறத சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார், ஒரு ஃபிலிம் முடிக்கிறாங்க அப்படின்னா அதோட போஸ்டர்ஸ், தம்ப்நெயில்ஸ்லாம் ஏன் சார் இம்பார்ட்டன்ட், அண்ட் அதனால என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும் சார் ஆடியன்ஸ் கிட்ட? இந்த போஸ்டர்ஸ், தம்ப்நெயில்ஸு, டீசரு, சோஷியல் மீடியா ஆசெட்ஸு, இது எல்லாமே ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப கோர். ஏன்னா அதை பார்த்துட்டு தான் சரி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, அது ரிவ்யூ கண்டென்ட் ஒரு சைடு, அது ஆஃப்டர் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 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 இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போனோன்னா, பிஃபோர் அ மூவி ரிலீஸ் அந்த படத்தை க்யூரேட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இப்போ ஃபஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு, இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அதுக்கு இந்த அசட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்பெசிஃபிக்லி ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னென்னா ஃபஸ்ட்டு திங் இதுக்கு ரிசோர்ஸஸ் எனக்கு ஸ்பீடப் பண்ணி பண்ணணும். அந்த ஒரு இடத்துல இந்த ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் அந்த ஆள் இல்லை அப்பட்டானா அவர் வேறு ஷூட்டில் மாட்டிக்கிட்டார், அவர் தான் பண்ணணும், இந்த மாதிரி டயத்தில் இது யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங், இதெல்லாம் பண்ணுறது எனக்கு நிறைய பட்ஜெட் ஆகுது, எனக்கு பட்ஜெட் கன்சென்ட் இருக்கிறவரும் ஏஐ டூல்ஸில் பெய்டு வெர்ஷன் வாங்கி கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இப்போ இருக்கிற நாங்கள் மீடியா இண்டஸ்ட்ரி யூஸ் கேஸாக நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் நிறைய இது வரதான் போகுது, பட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்னால் இதுதான். ஓகே சார். சார், இப்போ ஒரு பிக்சர் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எதனால சார் அதோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம்? இப்போ அதை இன்ஸ்டாவில் போடணுன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது, யூடியூப்பில் போடணுன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது, இதே நம்ம பெரிய ஸ்க்ரீன் பேம்ப்ளெட்டாக போடணுன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பிக்சராக இருந்தால் மட்டும் போதுமா சார், இல்லை எல்லா டைமென்ஷனுக்குமே அது குவாலிட்டியாக இருக்கணுமா சார்? இல்லை, மீடியாங்கிறது குவாலிட்டியே எப்போவுமே காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. குவாலிட்டி இஸ் த வெரி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. குவாலிட்டி போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்டர்ஸ் ஏன் ஒரு பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குது. அண்ட் அவங்க அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணதே அந்த சைஸுக்கே டிசைன் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது என்னோடய யூனிக்னஸ், என்னோடய டிசைன் தான் யூனிக்னஸ், என்னோடய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் யூனிக்னஸ் அப்படிங்கிறதும் அந்த ப்ராடக்ட்டுக்கு கன்சர்னால் இப்போ இதை தனியாக கொஞ்சம் ஜென்ரலைஸும் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியா ஆசெட்னாலே அதுக்கு ஒரு ஜெனரிக் சைஸ் இருக்குது. பட் அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டோரி, யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இப்போ வேர்ட்டிக்கலுக்குன்னு ஒரு ஃபார்மேட், ஹரிசாண்டலுக்குன்னு ஒரு ஃபார்மேட், காமன் ஃபார்மேட், இந்த மாதிரி நம்ம டெஃபினட்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பிளாட்ஃபார்மில் அது பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் போய்ட்டு வேர்ட்டிக்கல் ஸ்டோரியை போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் கட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த லுக் அண்ட் ஃபீல் நம்ம கொடுக்குற மெசேஜிங் கரெக்டாக போய் சேராது ஆடியன்ஸ்க்கு. அதனால் பிளாட்ஃபார்ம் விசிக் சைஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார். ஸோ ai.shortfunly.com நம்ம ஷார்ட் ஃபன்லியில் இதை பில் பண்ணுறதுக்கான உங்களுக்கு என்ன எதனால இந்த பில் பண்ணுற தாட் வந்துச்சு சார், அண்ட் அந்த ஏஐனால என்ன இம்பேக்ட் இருக்கும் சார்? இப்போ ai.shortfunly.com இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணதுக்கான பர்பஸ் என்ன? ஏன்னா எல்லோரும் ஏஐ பண்ணுறாங்க, ஆனால் நானும் சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லாமல், இங்கே நம்ம டேரெக்டாக ஒர்க் பண்ணுறது இண்டிபெண்டன்ட் க்ரியேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்லி ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸ், தே ஸ்டார்ட் தேர் கரியர் வித் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி க்ரியேட்டர்ஸ்க்கு நிறைய இடத்துல ரிசோர்ஸ் க்ரன்ச் இருக்குது, மணி க்ரன்ச் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி அவங்கள வேறு எதெல்லாம் விஷயத்துலலாம் ஆட்டோமேட் பண்ண வைக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற 10 ஏடி வச்சுருக்க மாட்டார். ஒரு டேரக்டர் இருப்பார், இன்னொரு ஏடி இருப்பார், ஒரு எடிட்டர் இருப்பார், இவ்வளோ தான் லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த டூலுக்குள்ளே ai.shortfunly டூலுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் படத்தை ஜஸ்ட் சைன்அப் பண்ணிவிட்டு உங்கள் படத்தை ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஜென்ரேட்னு ஒரு படம் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அது உங்களுக்கு சோஷியல் மீடியா ஆசெட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸு, சோஷியல் மீடியா போஸ்டர் சைஸு, வெர்டிக்கல் போஸ்டர், ஹரிசாண்டல் போஸ்டர், யூடியூப் தம்ப்நெயிலு, ட்ரெய்லர் கட், டீசர் கட்டு, அதுக்கப்புறம் அது அந்த இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் எடுத்துகிட்டு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது,
இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அது பண்ணும். இப்போ ஏஐ டப்பிங் கூட நம்ம அடுத்த ஃபீச்சராக லான்ச் பண்ணுறதை பிளான் பண்ணுறோம். we are partnering with other AI platforms. இப்போது ஷார்ட் ஃபன்லி சர்வம் ஏஐங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் we got selected, we got credits. அதை வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறோம். அதில் நான் இப்போ சொன்ன மாதிரி உங்கள் படம் இருந்துச்சா போதும், உங்களுக்கான மீடியா அசெட்ஸ், ப்ரொமோஷன் அசெட்ஸ் எல்லாமே வித்தின் 1 கிளிக்கில் யூ கேன் ஜென்ரேட் அண்ட் டவுன்லோட் அண்ட் யூஸ் இட். இது எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் அசெட்ஸ் தான். பட் உங்களுக்கு ப்ரொமோவுக்கு இது வந்து பக்காவான மெட்டீரியலாக இருக்கும். அண்டு அதுக்கான இதில் ஜாயின் பண்ணணுன்னா வெயிட்டிங் லிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ டூ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹாவ் ஸ்டெப் பிஹைண்ட் தட். ஸோ வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஏஐ யூஸ் பண்ணணும், இல்லை வந்து அதுக்கான ஏர்லி ஆக்சஸ் உங்களுக்கு வேணும், யூ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு த ஏஐ யூஸிங் தேர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பி இன் அவர் வெயிட் லிஸ்ட். ஆஸ் சூன் as பாசிபிள் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அண்ட் யூ வில் ஆல்சோ கெட் யூஸ் ஆஃப் இட். ஸோ சார், இப்போ வந்து அந்த ஏஐ வந்து பர்டிகுலர் டைமென்ஷனில் மட்டுமா கொடுக்குமா சார், இல்லை வந்து அவங்க கண்டென்ட் கிரியேட்டரோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஆல்ட்ரு பண்ணி நம்ம வந்து பல போஸ்டர்ஸ் ரெடி பண்ணிக்கலாமா சார்? இல்லை, இப்போ நம்ம லான்ச் பண்ணும்போது அந்த மாதிரி ஓவர் காம்ப்ளெக்சிட்டி பண்ணல. ஏன்னா அது கஸ்டமைஸ்டாக போகும்போது அதோட ரெசல்யூஷன் என்ன, அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் டெக்னிக்கலாக இதெல்லாமே பார்த்து, இல்லை அது சொதப்பி அதை ஆன்சர் கொடுக்குறது பதிலாக ஜெனரிக்காக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அந்த சைஸில். அதை எதுவுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. ப்ளஸ் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும், சார் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா பெய்டா அப்படின்னு. கரெக்டாக இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுற ஆசெட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து இதுக்கு தே ஹேவ் டு பே ஏஐ கிரெடிட்ஸ். நம்ம ஏஐ கிரெடிட்ஸ் நம்மகிட்ட பை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு அவங்க அசெட்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். எஸ் சார். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் ஆக்கும்போது யூ ஹேவ்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் பிஃபோர் யூ வாண்ட் டு பை. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸிங் டைமில் வந்து உங்களுக்கு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதோட எஃபிஷியன்சி அண்ட் பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்களே வந்து அதை பை பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது எஃபிஷியண்ட்டாகவும் உங்களுக்கு அது வந்து இன்னும் ரொம்ப வந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டியாகவும் ப்ரொடக்ஷன் டைமை வந்து கம்மி பண்ணும். அண்ட் சார், நீங்கள் சொன்னீங்க ஏஐ டப்பிங் இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறீங்க, இதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ், அதாவது 1 or 2 லாங்குவேஜில் மட்டும் அந்த டப்பிங் இருக்குமா சார், இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 டைம்ஸ் அந்த மாதிரி லாங்குவேஜில் கொலாப் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் பேன் இண்டியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸும் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். தென் phase 2 ஆஃப் எக்ஸிக்யூஷனில் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் இருக்கிற மற்ற லாங்குவேஜஸுமே பிளான் பண்ணுறோம். ஓகே சார். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம ப்ராடக்ட்டில் வரப்போகிற அப்டேட்ஸ் ஆக்சுவலி. ஓகே சார். ஸோ ai.shortfunly.com இது லான்ச் பண்ண போகிற மெயின் ரீசன் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸோட எஃபிஷியன்சி அண்ட் டைமையும் வந்து போஸ்டர்ஸ் மேக்கிங்கில் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக லான்ச் பண்ணப்பட்டதா சார்? இல்லை, இன்டென்ஷன் வந்து என்னென்னா, இப்போ ஏஐ வச்சுட்டு மீடியாவில் இருக்கிற பாசிபிள் ஒர்க் ஃப்ளோஸை ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம எடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் இந்த அசெட்ஸ் க்ரியேஷன். ஓகேங்களா? ஏஐ வச்சு நிறைய மீடியாவில் பண்ண முடியும். இப்போ சார் ஏஐ வச்சு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டூல் வச்சுருக்கீங்களா, இல்லை ஏஐ வச்சு நீங்கள் ப்ரீவிசுவலைசேஷன் டூல் வச்சுருக்கீங்களா, இல்லை ஏஐ வச்சு எனக்கு விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனோட எடிட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எக்கச்சக்க யூஸ் கேஸ் இருக்குது மீடியாவில். ஓகேங்களா? பட் நான் எடுத்தோடனே எல்லாத்துக்கும் வேலை செய்ய போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான டிமாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கான கஸ்டமர்ஸ் பைப்லைன் எவ்வளோ இருக்குது. ஏன்னா ஷார்ட் ஃபன்லி இஸ் நோன் ஃபார் சம்திங். ஷார்ட் ஃபன்லி ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது, படங்களை நம்ம ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், மீடியாவில் 10 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த புது டெக்னாலஜியை நம்ம வந்து உள்ளே அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸில் ஃபஸ்ட் லெவலில் அவங்களுக்கு வந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து இந்த அசெட்ஸ் ப்ராப்ளம். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சார், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணால் கமெண்ட்டில் போட்டோம். அது நிறைய பேர் லைக் பண்ணி சேம் ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அதையும் நம்ம பில்ட் பண்ணது ரெடியாக இருக்கும். ஓகே. ஏன்னா இது டிமாண்ட் வர்சஸ் டெலிவரி. இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டிப்பாக நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ வந்து ஒருத்தங்க அப்லோட் பண்ணிவிட்டு அதை போஸ்டர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதனோட ஒரிஜினாலிட்டி வந்து லூஸ் ஆகாமல் அந்த போஸ்டர் வந்து ஆஸ் அன் எடிட்டராக எப்படி க்ரியேட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஏஐ க்ரியேட் பண்ணி தருமா சார், இல்லை ஒரிஜினாலிட்டி லூஸ் ஆகுமா சார்? இல்லை, ஏஐ குவாலிட்டியில் நம்ம க்ரியேட் பண்ண தான் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டி பண்ணி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போகல. அண்ட் அண்டர்லைன் திஸ், இப்போ ஷார்ட் ஃபன்லி வந்து எல்எல்எம்மோ இல்லை மற்ற ஏஐ இதுவெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு பிளானே பண்ணல. அது நம்ம ரோட் மேப்லேயே இல்லை.
தேவைப்பட்டால் அது பண்ணலாம். மீடியாக்குன்னு நீங்கள் ஒரு எல்எல்எம் க்ரியேட் பண்ணுங்கள், அதில் இந்த இது பண்ணணும். பட் எங்ககிட்ட இன்வெஸ்டர்ஸோ மற்ற மீடியா பீப்புள்ஸோ நீங்கள் டெக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இந்த எதுக்கு மீடியாக்குன்னு ஒரு எல்எல்எம் பண்ணுங்கள், மீடியா டேட்டாபேஸ்க்கு ஒரு எல்எல்எம் பண்ணுங்கன்னு யாரும் நம்மகிட்ட கேட்டு வரல. அதனால் நம்ம பண்ணாமல் போகிறதில்ல. என்ன பண்ணுறோன்னா இருக்கிற ஏஐ டூல்ஸ் மேலே நம்ம ஒரு பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் ரேப்பர் எழுதி அதில் இருக்கிற மீடியா கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மீடியா கொரிஸ் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஓகே சார். இது வந்து ஃபஸ்ட்டு ஈவன் AI.chatfunly வெப் ஆப்பாக தான் வரப்போகுது, நாட் வி ஆர் பிளானிங் ஃபார் ஆப். இதிலேருந்து நிறைய பேர் ஆப் வேணும்னு கேட்டாங்கன்னா அது கூட நம்ம போகலாம். ஓகே சார். ஸோ we plan to keep it very web version only for the first launch. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யர் ஆன்சர்ஸ் சார். ஸோ ஏஐ அப்படிங்கிறது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் எஃபிஷியன்சியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அண்ட் மோரோவர் சார் சொன்ன மாதிரி இஃப் யூ வாண்ட் இட் டு பி அன் ஆப், தென் நாங்கள் வந்து அதை ஆப்பாகவும் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லான்ச்சாக இப்போ வந்து வெப்சைட்டாக ரெடி பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அல்ட்ரேஷன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் we will do it as soon as possible. So thank you for watching. Keep supporting. Bye.